ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஸ்டாக் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் மிக்சடான திங்ஸ் தான் காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் ரொம்ப ஓல்டான திங்ஸ் காமிச்சிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் மென்ஷன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி ரேட் ஏறிட்டே இருக்குது. ஸோ அதனால நான் ப்ரைஸ் வந்து எந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணல. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அது இருக்கா இல்லையா எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே மேக்ஸிமம் வந்து பீஸ் ரேட்டு தான், கேஜி ரேட் எதுவுமே கிடையாது. நான் வாங்குறதும் பீஸ் ரேட்டு தான். ஸோ நான் அதனால் வெயிட் வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல. நீங்கள் திக்னஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வெயிட் கேட்டிங்கன்னா நான் அதில் ஷேர் பண்ணுறேன். இது குட்டியாக ஒரு மினியேச்சர் முறம் தான். நான் மினியேச்சர்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய திங்ஸ் காமிச்சிருக்கேன். இது ரேர் பீஸ் தான். இது ஆன்டிக் பீஸு. இது ப்ரான்ஸ் தான். அடுத்ததாக குட்டியாக ஒரு கடாய், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டவ்வும் கூட, அந்த அடுப்பு கூட இருக்குது. சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு, 1 இன்ச்சு ஹைட்டு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு குட்டி திங்ஸ் தான். அடுத்தது குட்டியாக ஒரு பானை. இந்த 4 ஐட்டம்ஸுமே பிரான்ச்சு. அந்த மொரம், அப்புறம் அந்த கடாய், அதுக்கப்புறமா அடுப்பு, இந்த பானை. இந்த பானை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு இருக்குது. இதுலேயே வந்து பெரிய சைஸும் நான் காமிச்சிருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு ஹனுமன் பெல்லு தான். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து வெங்கல மணி தான். அடுத்து ஃபுல்லாமே கேர் பின், அப்புறம் நம்ம சிக் உடைக்கிறது எல்லாமே ஒரு 5 பீஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 2 வச்ச மாதிரி, 5 வச்ச மாதிரி, 3 வச்ச மாதிரி எல்லா ஷேப் அண்ட் சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அதனால ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு லக்ஷ்மி ஆர் சரஸ்வதி யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு பீஸு. இது யாழி இருக்கிற மாதிரி ஒரு பீஸு. யாழி மீன் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரே மாதிரி 2 பீஸ் வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் 5 இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் 2 பக்கம் யாழி இருக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து மீன் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பிரான்ஸ் பிளேட்டு தான். இது லேப் ஷேப்பில் இருக்குது. கண்டிஷன் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸ் தான். நமக்கு லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸ்நாக்ஸ் பிளேட்டாவோ இல்லை டெக்கரேட் பண்ணுறதுக்கோ எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 5 பீகாக் வச்ச மாதிரி, 5 கிளின்னு சொல்லுவாங்க, இது பீகாக் மயிலுன்னு சொல்லுவாங்க. ஸோ 5 வச்ச மாதிரி இந்த 2 சைடு கீழே வந்து மயில் வந்துடும். அதுக்கப்புறம் மேலே 2 சைடு, நடுவில் ஒன்று வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 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 விளக்கெல்லாம் ரொம்ப ரேரு. ஸோ எனக்கு இப்போ கிடச்சிது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் 3 பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் 3மே நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1 மட்டும் ரொம்ப பழசு. நீங்கள் பாலிஷ் வேணும்னா போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக விபூதி பாக்ஸ் தான். இது நல்ல ஹெவி. இது வரைக்கும் காமிச்சதுலேயே இந்த பீஸ் வந்து நல்ல ஹெவி. இதில் நடுவில் இருக்க நாபை எடுத்துகிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லைட் டோரை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஹெவியான வெயிட்டில் இருக்குது. இது பிரான்ஸ் தான். இது அன்யூஸ்டு பீஸு. இதுலேயே 3 பாக்ஸஸ் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அடுத்தது இது வந்து ஒரு அபிஷேக பானை. இது என்ன நேம் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு அபிஷேக பானை மேலே சிவனுக்கு மேலே நம்ம வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக ஒரு முறி டம்ளர் தான். இது அவ்வளோ ஹெவி. அது 100 ml தான் பிடிக்கும். 150 ml கிட்ட வந்து தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். நல்ல ஓல்டு பீஸு. அடுத்தது மினியேச்சரில் 2 காய் கொத்து நான் காமிச்சிருக்கேன். இது காமதேனுவில் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் தான். கமண்டலம் அந்த மாதிரி. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது சந்தன கொம்பா. இது குட்டியாக நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி குட்டி சைஸில். அடுத்தது ஒரு மினியேச்சரில் ஒரு பிரான்ஸில் ஒரு கிண்ணம் தான்.
அடுத்து காப்பரில் மினி ஸ்டவ் மாதிரி. இது வந்து ஹேண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரி, இல்லை ஹீட் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காப்பரில். அடுத்ததாக ஒரு தீபலக்ஷ்மி தான். இது 2 பக்கம் கிளி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹேண்ட்மேடு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஹேண்ட்மேடுன்னு. நல்ல கண்டிஷன், நல்ல வெயிட், நல்ல ஹெவியும் இருக்கும். ஒரு 50 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் கிட்ட வந்து வெயிட் வந்து வந்துடும். மேலே கொண்டை வச்ச மாதிரியும் 2 சைடு வந்து கிளி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த லக்ஷ்மி. அடுத்தது 2 சந்தனக்கும்பா தான். மொத்தம் 3 சந்தனக்கும்பா நான் காமிச்சிருக்கேன். 3மே பிரான்ஸ் தான். வீட்டில் யூஸ் பண்ணுற சைஸ் வந்து இருக்கும். அடுத்ததாக 3 பாத்திரம். இது அண்டா மாதிரி நம்ம சைடு கிடைக்கக்கூடியது இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து இருக்குது. 1 வந்து ரொம்ப பெருசு, இன்னும் 2 வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ஓல்டு. நடுவில் காமிச்சிருக்க ஒன்று வந்து இதில் வந்து கயிறு கட்டிட்டு மேலே தொங்க விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நெய் அந்த மாதிரி வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசு. இதில் ரிங் இல்லை 2 சைடும். நம்ம ரிங்கு போட்டுட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரிங்குன்றது கீ செயினில் இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரிங்கோட கிடைக்கல, ஸோ ரிங் இல்லாமல் தான் கிடச்சிது. ஸோ அதனால நாங்கள் அப்படியே காமிச்சிருக்கேன். நீங்கள் கீ செயினில் இருக்கிற ரிங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு உண்டி தான். இது நல்ல டிசைன். இது ஆக்சுவலாக இது வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். நல்ல டிசைன் வந்து கார்விங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இது. அடுத்தது இது ஒரு முறி கிளாஸ் தான். இது ஒரு 200 ml கிட்ட தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். நல்ல ஹெவி, நல்ல வெயிட் இருக்குது இதுவும். அடுத்ததாக ஒரு உருளி, ஒரு 1.5 லிட்டர்ஸ் கிட்ட தண்ணி வந்து பிடிக்கும். இது வந்து ரீசெண்டாக பாலிஷ் போட்டது தான். நல்ல கண்டிஷனில் இருக்குது உருளி வந்து. அடுத்ததாக ஒரு பொங்கல் பானை. இது ஒரு 2 லிட்டர்ஸ் கிட்ட தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். ஒரு 300லேருந்து 400 கிராம் வரைக்கும் அரிசி வந்து வச்சுக்கலாம். இது எல்லாமே பாலிஷ் போடணும். அந்த 3 பெரிய பீசஸும் நான் பாலிஷ் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் வச்ச மாதிரி இது ஆல்ரெடி நிறைய பீஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி கிடச்சிருக்கு, ஸ்டாக் கிடச்சிருக்கு. ஸோ அதனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாலிஷ் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு நார்மல் வெயிட் வந்து இருக்கும் இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து பூஜை ரூமில் 2 சைடு வைக்கிறதுக்கு, முன்னாடி முத்தத்தில் தொங்க விடுறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 ஸ்டெப்ஸ் வரும். கீழே வந்து ஒரு பாட்டமில் ஒரு ஸ்டெப் மாதிரி வந்து வரும். இதில் இது எல்லாத்தையும் இந்த ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கிறனால நீங்கள் முத்தத்தில் கூட இந்த டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். அடுத்து பான் பாக்ஸ் தான். இது ஒயிட் பிராஸில். இது பார்க்க கருப்பாக இருக்குது. நீங்கள் பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம தெரியல பானுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ அதை வச்சு யூஸ் பண்ண பாக்ஸஸ் தான். கண்டிஷன் நல்லா இருக்குது. நீங்கள் வேணும்னா பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சப்பாத்தி பாக்ஸ் மாதிரி. இதில் வந்து ஃபுல்லாக கார்விங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் வெயிட் வரும். கண்டிஷன் நல்லா இருக்குது. விபூதி ஹோல்டர் மிச்சம் ரிமைனிங் 2 வந்து நான் காமிச்சிருக்கேன். இது வந்து நாபு வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அடுத்ததாக குட்டியாக வந்து பொட்டி. இது வந்து பிராஸில் வந்து கிடச்சிருக்கு. இதுவும் புதுசு தான். இது கொஞ்சம் பெரிய சைஸாக அந்த விபூதி மாடல்லேயும். இது நடுவில் நாபை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வாஷ் பண்ணுறப்போ. ரொம்ப ஹெவி. இந்த முன்னாடி காமிச்சதும் இதுவும் வந்து ஒரே
வெயிட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் சிறுசு, கொஞ்சம் சிறிய சைஸு, அதே மாதிரி வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு பொங்கல் பானை, ஒரு 3 லிட்டர்ஸ் கிட்ட தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல ஹெவி, 3 கேஜிக்கு மேலே வந்து வெயிட் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன வெயிட்டு என்ன ஹைட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.